அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்திமான் டிசைனிங் சிபிஆர் ஸ்ட்ராட்டஜி வெர்ஷன் 3.0 ஓகேங்களா. இதுவும் டிசைனிங் சிபிஆர் வச்சு நம்ம எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி தான். சேம் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இதுவும் சக்திமான் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் சேம் தான் ஓகேங்களா. நேற்றுக்கான சிபிஆர் இங்கே இருக்குது, ஸோ இன்றைக்கான சிபிஆர் இங்கே இருக்குது. ஸோ இது டிசைனிங் சிபிஆர் தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகே. அது மாதிரி நேற்றுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கான இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே தான் நேற்றுக்கான இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது ஓகேங்களா. அந்த லாஸ்ட்டு கேண்டில் வந்து கடைசியாக அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஓகே ஓகேங்களா. இப்போ நம்ம என்ட்ரிக்கு நம்ம என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி எப்படி எடுக்கணும், எக்ஸிட் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன் 1.0ல் என்ன சொல்லியிருப்பேன், இந்த 20 SMA தாண்டி அதாவது 200 SMA சாரி பிளாக் கலர் லைன் இருக்குல்ல, இந்த 200 SMA போய் டெஸ்ட் பண்ணணும், இல்லாட்டி அது மேலே போய் க்ளோஸ் வைக்கணும், இல்லாட்டி ஓப்பன் அதுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம 200 வச்சு நம்ம சொல்லியிருப்போம் ஓகேங்களா. அதுதான் வெர்ஷன் 1.0. அதுக்கப்புறம் 2.0 பார்த்திங்கன்னா இங்கே கீழே S3 இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகி போச்சுன்னா என்ட்ரி எடுக்கணும்னு அதில் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓப்பனிங்லேயே நடக்கணும். ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருக்கணும் ஓகேங்களா. அதாவது 200 போய்ட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கணும் அந்த வெர்ஷன் 1.0னா, இல்லாட்டி இந்த S3 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி பவுன்ஸ் ஆகிருக்கணும். இதெல்லாம் ஒரு 1 மணிக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே இது நடந்திருக்கணும். செகண்ட் ஹாஃபில் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த ட்ரேடெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க, அதெல்லாம் எதுவும் எடுக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்வேலிட் தான் ஓகேங்களா. அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே இது நடக்கணும் ஓகேங்களா. ஒரு மணி வரைக்கும் டைம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே நடந்தால் மட்டும் எடுங்க, அதுக்கு மேலே போச்சுன்னா விட்டுருங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இது மூணாவதாக இந்த மாடல் எப்படி பண்ணணும், எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது இந்த 200யும் போயிட்டு எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலை ஓகேங்களா. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த கேமரா பிவோட் S3யும் எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. அப்படி இருந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா என்ன பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் வந்து இந்த இடத்துல ஆகிருக்கு ஓகேங்களா. அதாவது மேலே இருக்கிறது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு இந்த இடம் வந்து சிபிஆர் ஓகேங்களா. இது நடுவில் இருக்குல்ல ஒரு இடம், இந்த ரேஞ்சு, இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க இந்த ரேஞ்சில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகி ப்ரைஸ் ஆக்ஷன் இருந்துச்சுன்னா ஓகேங்களா. அதாவது மேலே 200யும் போய் ரெஸ்பெக்ட் பண்ணல, கீழே கேமரா S3 பிவோட்டையும் எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணல, நடுவிலே இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னா கேண்டில்ஸ் வந்து முதல்ல இந்த ஏரியாவில் ஆரம்பிக்குதில்ல கேண்டில்ஸு. ஸோ அந்த இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாட்டி எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ரூலாக எழுதி வச்சுக்கோங்க. எது வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷனுக்காக வெயிட் பண்ணணுன்னு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு கேண்டில்ஸ் வந்து இந்த 50 SMA இருக்குல்ல அதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே சென்ட்ரல் பிவோட் இருக்குல்ல, சென்ட்ரல் லைனு, இந்த சென்ட்ரல் லைனை தாண்டி இந்த மாதிரி க்ளோஸ் வைக்கணும் கேண்டில்ஸ். ஃபஸ்ட்டு 50 SMA தாண்டி க்ளோஸ் வைக்கணும், திரும்ப இந்த சென்ட்ரல் பிவோட்டில் இதை தாண்டி க்ளோஸ் வைக்கணும். இது வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இங்கே வச்சிடுச்சு, அப்போ எதுவும் பண்ணக்கூடாது, திரும்ப வெயிட் பண்ணுங்கள். திரும்ப என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் கேண்டில்ஸு இந்த சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி மேலே க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் திரும்பவும் 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சு மேலே போகணும் ஓகேங்களா. ரெண்டாவதும் இதுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போயும் எதுவும் பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த கண்டிஷன் மெட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து கேண்டில்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரும்போது 50 SMA தாண்டி க்ளோஸ் வைக்கணும், அப்புறம் சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வைக்கிற வெயிட் பண்ணுங்கள். திரும்ப கீழே இருந்து கேண்டில்ஸ் திரும்பவும் தாண்டி மேலே போகணும், சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மூணாவது வாட்டியாக திரும்பவும் கிராஸ் பண்ணி கீழே வருது பார்த்திங்களா. எப்போனா திரும்பவும் டவுன் சைடு இந்த 50 SMA தாண்டியும் க்ளோஸ் வைக்கணும், திரும்பவும் டவுன் சைடில் இந்த 50 SMA தாண்டியும் க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சென்ட்ரல் பிவோட்டை தாண்டியும் க்ளோஸ் வைக்கும்போது மட்டும் நீங்கள் டவுன் சைடு என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. ஸ்டாப் லாஸு இங்கே எதாவது ஸ்விங் ஹை, எது வரைக்கும் இந்த ஸ்விங் ஹை இந்த இடத்துல போச்சோ கடைசியாக இங்கே க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்விங் ஹை இங்கே கடைசியாக எங்கே போச்சோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும் ஓகேங்களா. டார்கெட் வந்து நீங்கள் கீழே S1 வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 3 மணிக்கு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் ஓகேங்களா. எங்கே இருந்தாலும் இவ்வளோ தான் கான்செப்ட்டு. சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் இன்னொரு வாட்டி நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்லிடுறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஏரியாலேயே அப்படியே இருக்குது ஓகேங்களா. ப்ரைஸ் வந்து இந்த ஏரியாலேயே இருக்குது, மேலே 200 போய்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எதுவும் வரல, அது மாதிரி கீழேயும் S3யும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகி மேலேயும் போல் இந்த மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் எதுவுமே நடக்கலை. பட் இந்த ஏரியாலே ரொம்ப நேரம் இப்படியே இருக்குது ஓகேங்களா. இருக்குது அப்படின்னா இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குதான்னு கவனிங்க. அதாவது மேலேருந்து முதல்ல
50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிவோட தாண்டி கேண்டில்ஸ் க்ளோஸ் கொடுக்கணும். திரும்பவும் ரிட்டன் கீழே இருந்து மேலே போகணும். சென்ட்ரல் பிவோட தாண்டி க்ளோஸ் கொடுத்து மேலே போகணும். அதுக்கப்புறம் 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுத்து மேலே போகணும். அதுக்கப்புறம் திரும்பவும் மூணாவதாக டவுன் சைடு திரும்பும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். எப்போ ட்ரேட் எடுக்கணும்னா திரும்பவும் டவுன் சைடு திரும்பும்போது 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கேண்டில். அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிவோட தாண்டி க்ளோஸ் கொடுத்தோடனே என்ட்ரி எடுத்துக்கோங்க. டார்கெட்டை S1ல் புக் பண்ணுங்கள். இல்லாட்டி 3 மணிக்கு எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸை இந்த ஸ்விங் ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகேங்களா? இது ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதுவும் நல்லா அக்யூரசி நல்லா தரும். ஓகேங்களா? தேவையில்லாத ட்ரேட்ஸ்லாம் நம்ம போய் மாட்ட தேவையில்ல. டைம் டிகேலாம் அதுவும் மாட்ட தேவையில்ல. பையிங்க்கு இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக உங்களுக்கு மொமெண்டம் தரல, அப்படியே சைட்வேஸாக நின்றுச்சு. பட் இதுக்கப்புறம் வர சார்ட்ஸ் நான் காட்டுறேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அடுத்த எக்ஸாம்பிள் போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நேற்றுக்கான CPR இங்கே இல்லை. ஏன்னா ரொம்ப கேப் டவுன் போல், ரொம்ப கேப் டவுனில் வந்து அது இருந்ததால் CPR தெரில. பட் மேலே பாருங்கள் S1 S2லாம் மேலே தான் இருக்குது. அதுக்கு கீழே இன்றைக்கான CPR வந்து இந்த S1 S2க்கு கீழே இருக்குன்னா அப்போ இது டிசனிங் CPR தான். ஓகேங்களா? டிசனிங் CPR கான்செப்ட் தான் இது. ஸோ இன்றைக்கான டிசனிங் CPR தான். அதே மாதிரி நேற்று பார்த்திங்கன்னா கேண்டில் வந்து இன்றைக்கான CPR சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே போய் க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ ஓகேங்களா? அந்த கண்டிஷன் ஓகே தான். டிசனிங் CPR சக்திமான் ஸ்ட்ராட்டஜி படி இதுதான் இது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள், மேலே போயிட்டு 200 எதுவும் அதால் பண்ண முடியல. ஏன்னா 200 ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஓகேங்களா? 200 போயிட்டு அந்த கேண்டில்ஸ் எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ண முடியல. கீழேயும் எதுவும் S3யும் வந்து எதுவும் பண்ணலை, ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இது 2 விஷயம் நடக்கலைன்னா அடுத்து 3ஆவதாக நான் இந்த விஷயத்தை நீங்கள் செக் பண்ணணும் வெயிட் பண்ணி. ஓகேங்களா? அதன்படி பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், CPR சென்ட்ரல் பிவோட்டெல்லாம் தாண்டி க்ளோஸ் கொடுத்துருச்சு. ப்ளஸ் 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு, கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது நம்ம வெயிட் பண்ணுறோம். இப்போ எதுவும் பண்ண வேணாம். திரும்ப அப் சைடு கிராஸ் பண்ணி மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், திரும்பவும் அப் சைடு எல்லாம் கிராஸ் பண்ணி இங்கே போய்ட்டு திரும்பவும் மேலே க்ளோஸ் வச்சிச்சு. இங்கே கீழே வந்துச்சு. உடனே 50 SMA இந்த 50 SMA ப்ளஸ் இந்த மொத்த CPR திரும்ப அப் சைடு போகும்போது சும்மா சென்ட்ரல் பிவோட்டை மட்டும் தாண்டி க்ளோஸ் வச்சாலும் எதுவும் கணக்கில் எடுத்துக்காதீங்க. மொத்த CPRமே தாண்டி க்ளோஸ் வச்சு மேலே போகணும். திரும்ப அந்த ரேஞ்சுக்கே போகணும் ப்ரைஸ். ஓகேங்களா? திரும்ப மேலே இருக்குள்ள அந்த ரேஞ்சு CPRக்கும் மேலே ப்ரீவியஸ் டே ஹையே இல்லாட்டி R1 இதுக்கு நடுவில் ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்கு திரும்ப ப்ரைஸ் மேலே போகணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே கீழே க்ளோஸ் வச்சுது. உடனே போய்ட்டு 50 SMA சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வச்சு திரும்ப கீழே வந்தோடனே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே கீழே வச்சதில் CPR தாண்டி சென்ட்ரல் பிவோட்லாம் தாண்டி க்ளோஸ் வச்சுது. ப்ளஸ் 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சுச்சு. திரும்பவும் மேலே போகணும். அது நல்லா மேலே போகணும். ஓகேங்களா? மேலே போய் எல்லோரும் அப் ட்ரெண்டுன்னு நினச்சிட்டு எல்லோரும் ஏமாற வைக்கிற மாதிரி அது நல்லா மேலே போகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த ரேஞ்சுக்கு நல்லா மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்தால் தான் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டவுன் சைடு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணுவோம். கீழே வந்துச்சு. ஓகேங்களா? திரும்பவும் நல்லா மேலே போக விடுவோம். ப்ரைஸாக நல்லா போகட்டும். நல்லா வெயிட் பண்ணுவோம். நல்லா மேலே போகட்டும். போனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு. ப்ளஸ் CPR தாண்டிலாம் எதுவும் க்ளோஸ் வைக்கல சென்ட்ரல் பிவோட்லாம். ஓகேங்களா? வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் நீங்கள் மதியத்துக்கு மேலே ட்ரேட் வந்தாலும் நீங்கள் இதெல்லாம் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் CPR தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. ஓகேங்களா? பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு சின்ன ப்ராஃபிட் தான் இங்கே புக் பண்ண முடிஞ்சிருக்கு. ஏன்னா டைமும் ஆகிடுச்சு, 3 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. ப்ளஸ் நம்ம இந்த S1லேயே வந்து புக் பண்ணியதை விட சின்ன ப்ராஃபிட் தான். இங்கே கேண்டில்ஸ் பெருசாக விழுந்துருச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு சரியான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் ட்ரேட் கிடைக்கல. பட் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணிங்கன்னா கூட இந்த இடத்துல நல்லா பவர்ஃபுல்லாக வரும். ஸோ இங்கே S1ல் ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தால் கூட நல்லா பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த கான்செப்டை தான் நான் உங்ககிட்ட சொல்ல வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி கீழே இறங்கி வர்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணணும். திரும்பவும் அது நல்லா மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டன் கீழே செகண்ட் ஹாஃபில் மதியத்துக்கு மேலே கீழே இறங்கும்போது நல்லா பவர்ஃபுல்லாக இறங்கும். ஸோ அந்த கான்செப்டை தான் நான் சொல்லிக் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரேராக தான் அக்கர் ஆகும். பட் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்கு பாருங்கள் மதியத்துக்கு மேலே. ஓகேங்களா? சரி, இங்கே எவ்வளோ பெரிய மொமெண்டம் அங்கே இருந்தது. அதுவும் டவுன் சைட்லாம் பயங்கரமாக மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை நான் காட்டுறேன். சரி, இங்கே பாருங்கள். ஓகேங்களா? மேலே 200 இருக்குது. அதாவது எல்லாமே நான் ஏற்கனவே நிறைய வாட்டி நான் சொல்லிகிட்ருப்பேன். இது பார்த்திங்கன்னா இங்கே நேற்றுக்கான CPR இங்கே இருக்குது, இன்றைக்கான CPR இங்கே இருக்குது. இது டிசைனிங் CPR தான். ஸோ சக்திமான் வெர்ஷன், சக்திமானில் ஏதாச்சும் ஒரு வெர்ஷன் படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம். அது மாதிரி நேற்று பாருங்கள்,
க்ளோசிங்கு மேலே வந்து கொடுத்துருச்சு ஓகேங்களா. இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே தான் நேற்றே க்ளோஸ் கொடுத்துச்சு. ஸோ இது சக்திமான் ஸ்ட்ராட்டஜி தான். சக்திமான் ஸ்ட்ராட்டஜியில் வெர்ஷன் 1.0 வரனா இந்த 200 போயிட்டு நம்மளுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும், தாண்டி க்ளோஸ் வைக்கணும். அந்த மாதிரி காலையிலே ஃபஸ்ட் ஆஃப்லேயே அந்த மாதிரி இருந்தால் நம்ம வெர்ஷன் 1.0 அப்படி எடுத்துருப்போம். ஸோ அங்கே எதுவும் போகலை. அந்த மாதிரி கீழே இங்கே மேபி அந்த S3 பிவோட்டை ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் இங்கே எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. எடுத்து இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஒரு வேளை நான் அப்போ போடும்போதெலாம் என்கிட்ட அந்த அளவுக்கு கேமராவில் S3 இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேபி இந்த இடத்துல ஏதாவது கேமராவில் S3 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் இங்கே கூட நம்ம எடுத்துருக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துல நம்ம போய்ட்டு அந்த பாதியில் பிரித்து ஒரு கோடு போடுவோம்ல, இந்த ரேஞ்சை வந்து 50-50 பிரித்து ஒரு கோடு போட்டுருலாம். அந்த இடத்துல புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் மேபி இந்த ட்ரேடு கூட இங்கே க்ளோஸ் வைக்கும்போது நம்ம எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதன்படி நான் இங்கே மார்க் பண்ணலை. என்கிட்ட கேமராவில் S3 அதில் ஏதோ மார்க் பண்ணாமல் இருந்திருக்கேன் பழைய சார்ட்டுன்றதால. ஸோ மார்க் பண்ணியிருந்தாலும் நம்ம இப்படி ட்ரேட் எடுத்துடலாம். இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி படியே நம்ம பார்த்தா கூட, அதாவது நம்ம சக்திமான் டிசைனிங் CPR ஸ்ட்ராட்டஜி வெர்ஷன் 3.0 படி பார்த்துருந்தா கூட பாருங்கள், ஒரு வாட்டி இங்கேருந்து க்ளோஸ் கொடுத்துருச்சுல்ல. இங்கே இந்த ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு, இந்த ஏரியாவில் மேலே இருக்குது, இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்த 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு, சென்ட்ரல் பிவோட் தாண்டி க்ளோஸ் கொடுத்து கீழே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். நல்லா திரும்பவும் அந்த பழைய ரேஞ்சுக்கே திரும்பி மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப ரிக்கவர் ஆகி நல்லா அந்த ரேஞ்சுக்கே வந்துடுச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நேரம் அப்படியே கன்சல்டேஷனே கொடுத்துட்டு மதியத்துக்கு மேலே இங்கே தான் பயங்கரமாக 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு, சென்ட்ரல் பிவோட்டையும் தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் ஹையில் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு பாருங்கள் இந்த இடம் வரைக்கும் S1 வரைக்கும் வந்து டார்கெட் புக் ஆகிடுச்சு ஓகேங்களா. இவ்வளோ தான். ரொம்ப பவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி. மொமெண்டம்லாம் நல்லாயிருக்கும். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கோங்க. எவ்வளோ பெரிய மொமெண்டம் பாருங்கள், நல்லாயிருக்கும். டவுன் சைடு மொமெண்டம் வந்தாவே நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி மெயினாக நான் சொல்லிக் கொடுக்குறேன். இதை பார்த்துக்கோங்க. இப்போ வேறு ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடமும் இதே தான் ஓகேங்களா. டிசைனிங் CPR தான். நேற்றுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலேயே நேற்று க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா 200 SMA அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஃபஸ்ட் கேண்டிலே ஓப்பன் ஆகி சருன்னு கீழே வந்துச்சு. இங்கே கீழே வந்திருக்கு. பட் 50 SMA தாண்டி க்ளோஸ் கொடுக்கல. ஸோ இது இப்போதைக்கு அந்த எதுவும் எடுத்துக்கூடாது வேலிடாக. ஸோ வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி கேமரா பிவோட் S3 எதுவும் ரெஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வாட்டி சென்ட்ரல் பிவோட்டையும் தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு, 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஓகேவா. இப்போ நம்ம வெயிட் பண்ணணும். எதுக்காக வெயிட் பண்ணணும், திரும்ப அந்த ரேஞ்சுக்கே திரும்ப மேலே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா அந்த ரேஞ்சுக்கே திரும்ப மேலே போயிடுச்சு ஓகேங்களா. திரும்ப இந்த ரேஞ்சுனா இந்த டாப் CPR மேலே லைன் இருக்குல்ல, டாப் லைனு, அந்த லைனுக்கும் மேலே இந்த ப்ரீவியஸ் டே ஹை இருக்குல்ல, இதுக்கும் நடுவில் இருக்க இந்த ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போக விடணும் திரும்பவும். ஸோ இந்த இடத்துக்கு இந்த ப்ரைஸ் வந்துடுச்சு ஓகேங்களா. இந்த ரேஞ்சுக்கு திரும்பவும் ரெண்டாவது வாட்டி திரும்பவும் போயிட்டு இங்கே பாருங்கள், திரும்ப அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து 50 SMA தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரல் பிவோட்டை தாண்டி க்ளோஸ் வச்சிச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் வாட்டி கீழே வந்துச்சு, திரும்பவும் பழையபடி அந்த ரேஞ்சுக்கே போயிடுச்சு. திரும்ப மூணாவது வாட்டியே திரும்ப டவுன் சைட் ரிட்டர்ன் ஆகும்போது என்ட்ரி எடுத்துக்க வேண்டியதான், அந்த கேண்டில் என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் போகலை, பட் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக நம்ம முடிச்சிருக்கலாம் ஓகேங்களா. பட் இந்த இடம் மொமெண்டம் நல்லா தான் கிடைக்கும். இந்த இடத்துல மொமெண்டம் நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள். ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி இருந்தாலும் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இல்லை நம்ம அப்படியே பொசிஷனை 3 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாலுமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் முடிஞ்சிருப்போம் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி படி நல்லா அக்யூரசி கொடுக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சார்ட்டை காட்டுறேன். இந்த சார்ட்டை பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அதே தான் ஓகேங்களா. நேற்றுக்கான CPR இங்கே இருக்குது, இன்றைக்கான CPR இங்கே இருக்குது. டிசைனிங் CPR தான். நேற்றுக்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே போய்ட்டு நல்லா ப்ரைஸ் க்ளோஸ் கொடுத்துருச்சு. கடைசியாக முடியும் போது க்ளோஸ் கொடுத்துருச்சு. இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ இது சக்திமான் ஸ்ட்ராட்டஜி தான். அதுலேயும் என்ன வெர்ஷன்னு பார்ப்போம் ஓகேங்களா. என்ன வெர்ஷன்னு பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், கேண்டில் வந்து சென்ட்ரல் பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா. கீழே ஓப்பன் ஆகிருக்கு. பட் இங்கே போய்ட்டு 200 டச் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது கீழே ஓப்பன் ஆகிட்டு போய்ட்டு 200 ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த வெர்ஷன் 1.0 படி எடுத்துக்காதீங்க ஓகேங்களா. வெர்ஷன் 1.0 பிரகாரம்
கேண்டில்ஸ் எப்பயுமே இந்த சென்ட்ரல் பிவோட் இருக்குல்ல அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகி போயிட்டு 200 ரெஸ்பெக்ட் பண்ணணும். இல்லாட்டி ஓப்பன் ஆகும்போதே நல்லா கேப்பை போய் 200க்கு மேலே கூட போகலாம். அதுதான் அந்த கான்செப்டை கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது கேண்டில்ஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மேலே இருக்குல்ல சிபிஆர்லேருந்து மேலே இந்த ரேஞ்சு டாப்பில் இருக்க அந்த ரேஞ்சில் மட்டும் தான் ஓப்பன் ஆகி போயிட்டு 200 ரெஸ்பெக்ட் பண்ணணும். கீழே இருந்தெல்லாம் போயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் அந்த வெர்ஷன் 1.0 விட்டுருங்க. இந்த வெர்ஷன் 3.0 பிரகாரமே நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? ஒன்று இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு போய்ட்டு 200 ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது வந்து வெர்ஷன் 1.0. இல்லாட்டி இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்துச்சுன்னா இந்த கேமரா பிவோட்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே பவுன்ஸ் ஆனால் மட்டும் 2.0 படி ட்ரேட் எடுங்க. மற்றபடி இந்த மாதிரி கீழெல்லாம் இப்படி ஓப்பன் ஆகி சென்ட்ரல் பிவோட் கீழெல்லாம் ஓப்பன் ஆகி மேலே போச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அதன்படி நீங்கள் எடுத்துக்க வேணாம். ஓகேங்களா? சக்திமான் ஸ்ட்ராட்டஜி வெர்ஷன் 1.0 படி நீங்கள் எடுத்துக்க வேணாம். டிஸ்னிங் சிபிஆரில் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இந்த 3.0 படி கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தனா முதல்ல பாருங்கள் கேண்டில்ஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ஃபஸ்ட்டு 50 SMA சென்ட்ரல் பிவோட் தாண்டி கீழே க்ளோஸ் கொடுத்து வரணும். ஸோ முதல்ல மேலே போயிருக்கு. ஓகேங்களா? மேலே போயிடுச்சா இந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்பயும் மேலேருந்து திரும்பவும் கீழே வருது. இங்கே வந்து 50 SMA சென்ட்ரல் பிவோட் தாண்டி க்ளோஸ் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திரும்பவும் அந்த ரேஞ்சுக்கு ரிகவர் ஆகி மேலே போகுது. ஓகேங்களா? போயிட்டு திரும்பவும் வந்து இந்த 50 SMAவும் சென்ட்ரல் சிபிஆரும் தாண்டி க்ளோஸ் கொடுக்கும்போது என்ட்ரி எடுத்துங்க. ஸ்டாப் லாஸை கடைசியாக இருக்க அந்த ஸ்விங் ஹையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டார்கெட் ஓரளவுக்கு நல்ல மொமெண்டம் நல்லா கிடச்சுன்னா நீங்கள் ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணி கூட புக் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி 3 மணிக்கு புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இல்லை S1 ப்ரீவியஸ் டே லோ வரைக்கும் போச்சுன்னா வெயிட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு இங்கே மொமெண்டம் கிடைக்கும். மெயினாக இது மொமெண்டம் நல்லா கிடைக்கும். குயிக்காக நீங்கள் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு வரணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சார்ட்டுக்கு நம்ம போவோம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடு தான். இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பனே பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஆகி அது பாட்டில் கீழே அப்படியே வந்துச்சு. திரும்பவும் மேலே போகவே இல்லை. மேலே போயிட்டு நம்மளுக்கு திரும்பவும் கீழே வந்துட்டு திரும்பவும் மேலே போய்ட்டு திரும்ப கீழே வந்துருந்தால் நம்ம ட்ரேட் எடுத்துக்க முடியும். ஸோ இது அப்படியே இறங்கி அப்படியே அந்த ரேஞ்சிலே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம எந்த ட்ரேடுமே நம்ம எடுக்க முடியாது. இங்கே பாருங்கள் சிபிஆரும் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு சிபிஆர் மேலே இருக்குது. இன்றைக்கான சிபிஆர் கீழே தான் இருக்குது. டிஸ்னிங் சிபிஆர் தான். அந்தமாதிரி ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோஸ் வச்சிருச்சு இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே. ஸோ இது எல்லாமே ஓகே தான். பட் நம்ம சொல்லி கொடுத்துருக்க இது வரைக்கும் எந்த ஸ்ட்ராட்டஜி படியுமே இதில் எதுவும் ட்ரேட் வரல. ஸோ இதில் நோ ட்ரேடிங் டே தான். இப்போ நான் இன்னும் ஒரு 2 நோ ட்ரேடிங் டேவோட நான் எக்ஸாம்பிள் சார்ட்ஸை நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு நோ ட்ரேடிங் டே தான். ஓகேங்களா? எல்லாமே நேற்றுக்கான சிபிஆர் விட இன்றைக்கி இன்றைக்கான சிபிஆர் டவுனில் தான் இருக்குது. டிஸ்னிங் சிபிஆர் தான். க்ளோசிங் ப்ரைஸும் நேற்றுக்கான க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கான சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே நேற்று க்ளோஸ் வச்சிச்சு. ஸோ அதன்படி சக்திமான் ஸ்ட்ராட்டஜி டிஸ்னிங் சிபிஆர் படி தான் இன்றைக்கி ட்ரேடு. பட் நம்ம சொல்லி கொடுத்துருக்க இந்த 3 வருஷன் படி எதுவுமே வரல இந்த ஏரியாவில். ஓகேங்களா? ப்ரைஸ் மேலே போனது அப்படியே மேலே போயிட்டே இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரேட் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் தான் இதை நீங்கள் விட்டுருங்க. இதை போய்ட்டு நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. இது வெர்ஷன் 1.0 படி எடுக்கலாம் அப்படின்லாம் எதுவும் நினைக்காதீங்க. ரொம்ப லேட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் முதல்ல எடுக்கவே கூடாது. ஓப்பனே நல்லா இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி 200 போய் ரெஸ்பெக்ட் பண்ண தான் எடுக்கணும். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப்குள்ளே மட்டும்தான் அது 200 போய் டச் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ண மட்டும் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் போச்சுன்னா எதுவும் பண்ணாதீங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நோ ட்ரேடிங் டே தான். ஓகேங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நோ ட்ரேடிங்க்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நோ ட்ரேடிங் டே தான். ஓகேங்களா? எல்லாம் சேமாக தான் வந்திருக்கும். பட் நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இதில் அமையல. அப்படியே இதை விட்டுற வேண்டியதான். நோ ட்ரேடிங் தான். இதெல்லாம் நல்லா கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வெர்ஷன் 3.0 இவ்வளோ தான். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திரும்ப கொஞ்சம் வீடியோஸ்லாம் திரும்ப பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்து வச்சு இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறம் அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் மனசில் அது நிற்கும், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய ஒரு நாளுமே மார்க்கெட் ஒரு பேட்டர்ன்ஸை தரும். ஸோ அதில் இருக்க சிமிலாரிட்டிஸை வச்சு அதெல்லாம் ஒரு வகைப்படுத்தி நம்ம ஸ்டடீஸாக வச்சு நம்ம ட்ரேட் பண்ண தான் பண்ண முடியும். ஒரு நாள் இருக்கிற அந்த பேட்டர்ன்ஸ் வந்து அப்படியே அச்சு அசலாக அடுத்த நாள்லாம் ரொம்ப ரேராக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டு அது கான்செப்ட்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்குன்னு ஒரு கதையெல்லாம் சொல்லி நம்ம மைண்டில் பதிவு பண்ணி வச்சா தான் நம்ம சும்மா சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக நம்ம ட்ரேட்வே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட்ஸை புரிஞ்சுங்க. நம்ம இப்போ அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்கு போகலாம். இந்த சக்திமான் ஸ்ட்ராட்டஜி டிஸ்னிங் சிபிஆரில் இன்னும் ஒரே ஒரு வெர்ஷன் இருக்குது 4.1. அது ரொம்ப ரேராக தான் வரும். என்கிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு சார்ட்டு தான் வச்சுருக்கேன் நான். இன்னமும் ரொம்ப ரேராக வர கேஸ் தான் அது. ஸோ அந்த ஒரு சார்ட்டை வச்சு அந்த ஒரு வெர்ஷனையும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? வெர்ஷன் 4.0க்கு இப்போ நம்ம போவோம்.